தியானமும் உங்கள் சமூகத்தில் பிரதியாக இருக்க உதவி செய்யலாண்டார். ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி இயேசு நம்ம செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அப்படியே உட்காரலாம். ஏன் கோணி பை எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்டேன்னு தெரியுமா? இந்த நம்ம அந்த காலத்துலாம் என்னன்னா புளியம்பழம் உழுக்க போவோம். உழுக்க போமா? உழுக்க போகிறவங்க எல்லாமே புளிய மரத்தில் நிற்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? உழுக்க போகிறவங்க எல்லாம் புளிய மரத்தில் இருப்பாங்களா? ஒருத்தவங்க இருப்பாங்க, மீதி ஒரு 10-20 பேர் என்ன பண்ணுவாங்க? கீழே இருக்கிறத பொறுக்குவாங்க. அப்போ என்ன சும்மா ஒரு குண்டா எடுத்துகிட்டு போவாங்களா? என்ன எடுத்துகிட்டு போவாங்க? சாக்கு பையே எடுத்துகிட்டு போவாங்க. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அத்தி மரத்துலேருந்து உங்களுக்கு உழுக்க போகிறாரு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு அத்தி மரத்துலேருந்து உழுக்க போகிறாரு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மூட்டை கட்டி தூக்கிட்டு போக போகிறீங்க. ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வர்ஷிக்க பண்ணியிருக்காங்க. சரி, இந்த வேதத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 47 வாசிங்களா? 47. அல்லேலூயா. இவன் என்ன சொல்கிறான்? பிலிப்பு போயிட்டு நாத்தான் வேலையை என்ன பண்ணுறாரு? கூப்பிட்றாரு. வாப்பா, அங்கே ஒருத்தர் வந்திருக்காரு, அற்புதம் அடையலாம் மிராக்கல்லாம் செய்கிறாரு, வாப்பா அப்படின்னு கூப்பிட்ருக்காரு. கூப்பிட்டோன்னே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா மிராக்கல் அற்புதம்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? அவன் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பிட்டான். ஆனால் எங்கே இருக்காருன்னா, அவர் நாசரேத்துலேருந்து வர்றாரு. அப்படின்னா நாசரேத்துலேருந்து ஒரு நன்மையா? நாசரேத்தில் அவன் அப்படியே என்ன பண்ணிட்டான்? பேக் அடிச்சிட்டான். என்ன பண்ணுறான்? நான் வரணுமா? அங்கேருந்து வருதா அப்படின்னு என்ன பண்ண? பேக் அடித்தோன்னே நீ வந்து பாரு அப்படின்னு சொன்னேன். என்னதுன்னா, வந்து பாரு, பனை மரத்தில் பால் ஓடிதுன்னா பார்க்க ஓடுவோம்ல, பார்க்க ஓடுமா? பனை மரத்தில் எங்கடா பால் ஓட போகுது? எவனாச்சும் சும்மா ஊற்றிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொன்னான். நீ வந்து பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? சொல்லலையா? அதே மாதிரி தான் அற்புதம் அடையாளம் செய்கிறானா, நீ வந்து பாருப்பா அப்படின்னு சொன்னோடனே அவன் போகிறான். என்ன பண்ணான்? போனவுடனே டக்குன்னு வந்துட்டு அவர் என்ன பண்ணலையா? கிட்ட வந்து பார்க்கலையாம். கிட்ட வந்து இப்போ பேர் சொல்லலையாம், எது சொல்லலையாம். ஆனால் அங்கேருந்து தூரத்துலேருந்து வரும்போது நான் என்ன பண்ணுறேன்? நீ அத்தி மரத்தில் கீழே இருக்கும் போதே நான் அவனை என்ன பண்ணிட்டேன்? காத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன பண்ணா? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நீ அத்தி மரம் கீழே இருந்தாலும் பார்ப்பாரு, அத்தி மரம் மேலே இருந்தாலும் என்ன பண்ணுவார்? கர்த்தர் உங்களை பார்க்க வல்லவராக இருக்கார். நீ அழுது கொண்டு இருக்கலாம், புலம்பிக் கொண்டு இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துலேருந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பார்க்குறாரு. எப்படிங்க அத்தி மரத்தில் கீழே இருந்து பார்க்குறாரு, மேலே இருந்த ஒருத்தனை வாசிக்கலாமா? மேலே இருக்கிறவங்க ஒருத்தவனை வாசிக்கலாமா? குள்ளசேகர் கதை தெரியுமா உங்களுக்கு? அவன் எந்த மரத்தில் நின்னான்? காட்டாத்தி மரத்தில். என்ன பண்ணுறான்? காட்டாத்தி மரத்தில், அத்தி மரத்தில். அப்போ அவன் குள்ளசேகர் ஒரு குள்ள வந்து என்ன பண்ணுறான்? இன்னமும் நம்ம சொல்கிறான், சகேருன்னு சொல்ல மாட்டான், குள்ளசேகர் அப்படின்னு சொல்கிறான். அது என்ன பண்ணுச்சு? அவனுக்கு என்ன பண்ணுச்சு? அப்படியே என்ன பண்ணுச்சு? பேர் வந்துருச்சு. அப்போ அந்த சகேர் வந்து குள்ளனா, அவன் குள்ளம் போய் மரத்தில் ஏற முடியுமா? மரத்தில் ஏற முடியுமா? முடியாதா? முடியறது சுலபமே இல்லை அவனுக்கு. அதனால் மரத்தில் ஏற முடியாது. ஏன் தெரியுமா? கால் வந்து கை கால் எல்லாம் குட்டையாக இருக்குது. என்ன பண்ணுது? குட்டையாக இருக்க குள்ளமாக இருக்கவங்கள பார்த்தா அவங்க என்ன பண்ண முடியாது, ஒரு பொருளை சரியாக பிடிக்க கூட முடியாது. ஆனால் அவன் மரத்தில் என்ன பண்ணுறான்? ஏறுறான். மடமன்னு ஏறி என்ன பண்ணுறான்? கர்த்தரை நான் பார்த்தே ஆகணும், இன்னைக்கு என்ன பண்ணான்? பார்த்தே ஆகணுன்ட்டு என்ன பண்ணுறான்? அந்த அத்தி மரத்தில் ஏறான். என்ன பண்ணான்? ஏறினோடனே அவன் என்ன பண்ணுறான்? அங்கே இருக்கிற ஜனங்கள், எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க, எத்தனை ஜனங்கள் கூட்டங்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு யாருங்க தேடி வந்தார்?
அந்த சகீரை தேடி, சகீரே கீழே இறங்கி வா, இன்று உங்க வீட்டில் நான் தங்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறாரா. அப்ப உங்களை தேடி கர்த்தர் வருவார் என்றால் நீங்க கரங்களை தட்டும் போதே உங்களை தேடி கர்த்தர் வருகிறார். நீங்க அழுது புலம்பிக் கொண்டு இருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அருகில் வந்து, அவர் இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கல, இந்த ஜனங்கத்தெல்லாம் பார்க்கல, ஆனா நான் என்னோட நான் குள்ளனா இருக்கிறேனே, என்னால ஏற முடியாது அப்படின்னு நினைக்கலங்க. ஆனா அவனுக்குள்ள கர்த்தர் ஒரு வாஞ்சியை வச்சாரு. என்ன வாஞ்சினா, நான் கர்த்தரை பார்ப்பேன், கர்த்தர்கிட்ட ஒரு நன்மை பெற்றுக்கொள்ளணும் ஒரு வாஞ்சியை வச்சதால தாங்க அவனுக்குள்ள ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள என்னங்க வேணும்? ஆசை வேணும், வாஞ்சை வேணும், அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும். நீ என் குரலை நான் சொல்லணும்னு சொல்லும் போது தான் அவர் என்ன பண்றாராம், நீ போக வேணாம், அவரே உன்னை தேடி வருவார். அப்பதான் சொல்றாரு, நாசரேத்தே நீ என்ன, நாசரேத்தே நீ நாத்தானே, நீ என்ன பண்ற, நான் வந்து இப்படிலாம் சொல்லினதால நீ வந்து என்னை நம்புறியா, என்னை விசுவாசிக்கிறியா, என்னை ஏற்றுக்கொள்ளுகிறியா அப்படின்னு சொன்னா, இல்லைங்க அப்படி ஏற்றக்கூடாது. நம்ம நன்மையை பார்த்து இதை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஏற்றுக்கவே கூடாது. அப்போ என்ன பண்ணக்கூடாது, நம்ம தேவனாகிய கர்த்தர் அவருக்குள்ள நமக்குள்ள ஒரு விசுவாசம் வேணும், நமக்குள்ள ஒரு வைராகியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம கர்த்தர் நம்மளை பார்த்து நம்மளை தேடி, கர்த்தர் நம்மளை வருகிற தேவனா இருக்கார், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். அல்லேலூயா. பார்த்துன்னா அவரை திசை திருப்புறாங்க. என்ன பண்ண அவனவனா அவர் வந்து ஏசுனர் எங்கே போறவர், அவன் என்ன பண்றான், குள்ள செய்கர் என்ன பண்றாரு, திசை திருப்பி அவர் பக்கமா அவர் செய்த செயல்கள் அப்படியா இருந்தது. அது போலதான் நம்ம இன்னொருத்துல வேதத்துல நம்ம வாசிக்கலாம். அதுல ஒரு குருடன் என்ன பண்ணுவாரா, ஒரு குருடன் வந்து ஏசுனர் நடந்து போறாரு, என்ன பண்ணுறாரு, நடந்து போகிறாரு, வேறு ஊருக்கு போகிறாரு. ஆனால் என்ன சொல்கிறாரு, என்னடா இயேசு சாமி அவ்வளோ அற்புதம் செய்கிறாரு, அடையாளம் செய்கிறாரு, நமக்கு நம்ம பார்வை அடை செய்ய வைப்பாரா அப்படின்னு சொன்னோன்னே, அவனை சொன்னோன்னே கூப்பிட்றாங்க பிச்சைக்காரங்க. என்ன பண்ணாங்க, பிச்சை எடுத்துருக்கும் போது, தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொன்னான். அங்கே இருந்த கூட்டத்தில் என்ன பண்ணான், ஏய் சும்மா கடை, அவரு அங்கே வேலை விஷயமா போகிறார், நீ என்ன கூப்பிட்ற, சும்மா கரான்னு என்ன பண்ணுறானோ அதட்டுறானோ. இன்னும் மிகுதியான சத்தத்தை கூப்பிட்டு, தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் ஆண்டவரேன்னு சொன்னான். அப்போ அவனுக்கு அற்புதத்தையும் அடையாளையும் கேட்ட வசிதாங்க அந்த மிதியான ஃபஸ்ட்டு கூட்டத்தோட இன்னும் மிகுதியான சத்தத்தை எழுப்பி, தாவீது குமாரனே எனக்கு நீங்கள் இறங்குவீங்களா என்று நீங்கள் கேட்பீங்களாங்க. தாவீது குமாரனே எனக்கு இறங்குவீங்களா நீங்கள் கேட்பீங்களா? எப்போ தினமே கேட்பீங்க, உனக்குள்ள வைராகியம், உனக்குள்ள வாஞ்சி இருக்கும்போது, நான் பார்வை அடையணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் என்ன பண்ண மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்போது தான் நீ என்ன பண்ணுவியா, அப்பா என்னை நோக்கி பாருங்கப்பா, என் குரலை கேளுங்கப்பா அப்படின்னு கேட்போம், சொல்லுவோமா? அதை போல தான் அந்த குருடன் சொன்னான். அப்போ ஒரு குருடனே வந்து தேவன் போகிற இடத்துக்கு திசை திருப்ப முடியும்னா, நீனும் நானும் அவரோட பிள்ளைகளாக இருக்கும்போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்க இப்போது இந்த இடத்துல கரங்களை தட்டும் போது உங்கள் அருகில் வருகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். அல்லேலூயா. அந்த குருடனே போகிற வேலையை என்ன பண்ணுறாரு, இயேசுனர் வேலையை ஒதுக்கி வச்சுட்டு அந்த குருடனை நோக்கி வருகிறார். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு. அதுபோல் நிறைய பேர் பெரும்பாடு ஸ்ரீ தெரியும்ல, பெண்கள் அவர்களுக்கு ரொம்ப நாளாக என்ன பண்ணுது, பெரும்பாடு ஊற்றி கொண்டு இருக்குது. உலகத்தால் ஊரால் ஒதுக்கப்பட்டு கிடந்தான், ஓரமாக கிடந்தான். ஆனால் தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஆனால் அந்த கூட்டத்தில் அவளுக்குள்ள ஒரு வாஞ்சை, அவளுக்குள்ள ஒரு வைராகியம். அந்த கூட்டத்தை பார்க்கலங்க, ஆனால் அங்கே இருந்தவங்க எல்லாமே ஆம்பளைங்க தான். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது, அவ தீட்டு என்ன பண்ணக்கூடாது, கும்பலில் இருக்கக்கூடாது. ஆனால் அதையும் கண்டு அந்த கூட்டத்தையும் மிஞ்சி, அந்த திரளான கூட்டத்தை மிஞ்சியும் அவள் வந்து அவளுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு, தேவனுடைய வஸ்திரத்தை தொட்டாச்சும் நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளுவேன் என்று அவளுக்குள்ள ஒரு வாஞ்சி, அவளுக்குள்ள ஒரு விருப்பம், அவருக்குள்ள ஒரு விசுவாசம், அவருக்குள்ள ஒரு அற்புதம் நடந்துச்சா நடக்கலையா? அது போலதான் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார், உனக்குள்ள ஒரு வாஞ்சியை வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப உனக்குள்ள என்ன பண்றாரு, வாஞ்சி. நம்ம அப்ப
அவர் எந்த வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் உன்னை தேடி வருகிறார். என் மகன், என் மகள் என்றார், என்ன பண்ணுற, என் பிள்ளைகள் என்று தேடி வந்து உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிற தேவனாக இருக்கார். அல்லேலூயா. அப்போ வாஞ்சை உள்ளவங்களுக்கு என்ன சொல்கிறாராம், ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக இருக்கார். அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளுங்க. வாசிங்க லூக்கா சுவிசேஷம், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா. என்ன பண்ணிட்டானா, இது பேதுரு வந்து சந்திக்கிற டைம். என்னன்னா பேதுரை 2வது டைம் சந்திக்கிற டைம். இன்னொரு டைம் எங்கே பார்த்தாருன்னு தெரியுமா? ஹலோ, இங்கே கவனிங்க. பேதுரு மீன் பிடிக்கும்போது திரளான மீனை என்ன பண்ணிருக்காரு, பிடிச்சிருக்காரு. முதல் சந்திப்பு எங்கன்னு பார்க்கலாமா? யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 41 42. மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். அல்லேலூயா. மேசியா என்று என்ன அர்த்தமா? கிறிஸ்து என்று அர்த்தமா? ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா. நாத்தானை பார்த்து என்னங்க சொன்னாரு? அங்கே ஒரு மனுஷனை கண்டாரு. தூரத்தில் வரும்போது என்ன பண்ணுறாரு, நீ அத்தி மரத்தில் இருந்த அப்படின்னு கீழே என்ன பண்ணுற, உட்காந்துருந்த அப்படின்னு சொன்னார். இங்கே என்ன பண்ணுறாரு, பேதுரை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீ கேபா என்று அழைக்கப்படுவா. கேபா என்றதுக்கு என்ன அர்த்தமா? பேதுருன்னு என்று அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்படியா? அவர் என்னன்னா, இப்பயும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, மேசியா பிறப்பாரு, அது என்ன பண்ணுறாரு, காத்திருக்காங்களா? காத்திருக்கலையா? யாரும் என்ன பண்ணலை, ஏசுனரை விசுவாசிக்கவே இல்லை. யாரும் என்ன பண்ணலை, நம்பவே இல்லை. நான் தான் இயேசு, நான் தான் ரட்சகர், நான் தான் மேசியா, இந்த உலகத்தை பாவத்தை ரட்சிக்க வந்த நான் தான் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, கடவுள் சொல்கிறாரு. ஆனால் என்ன பண்ணல, அந்த ஜனங்க, இஸ்ரேல் ஜனங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை, ஏற்றுக்கவே கொள்ள. அப்போ பேதுருக்கும் அந்த எண்ணம் வந்துருச்சு, மேசியானா எப்படி வருவார், இந்த உலகத்தை ஆள் வருவார், அப்படியே என்ன பண்ணுவார், அப்படியே குதிரையில் வருவார், நல்லா என்ன அங்கி போட்டு வருவார், அப்படி இப்படின்னு என்ன பண்ணுறான். அவனுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் வரும்ல, வராதா? வருமா வராதா? நான் ஒரு சின்ன கதை சொல்ல பாருங்க. ஒருத்தன் ஒரு ராஜா வந்து என்ன பண்ணுறாராம், ஒரு இடத்துல தவம் எடுத்துகிட்டு இருக்காராம். இன்றைக்கி நான் உங்கள் வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் விசேஷம் வச்சுருக்கேன், எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் வாங்க ராஜாவே, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் வாங்க என்னென்ன என்ன பண்ண, கடவுளை என்ன பண்ண வர சொல்கிறாரு. வர சொல்லணுன்னு நீங்கள் வந்தோடனே, நீங்கள் வந்து முதல்ல சாப்பிட்டாதான் இங்கே எல்லாத்துக்குமே நான் சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டாராம், வாக்கு கொடுத்துறான். சரி நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு கேட்டாராம். நான் 1 மணிக்கு கரெக்டாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரான். என்ன பண்ணாரு கடவுள், என்ன பண்ண 1 மணிக்கு நான் கரெக்டாக வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். அவன் என்ன பண்ணுறான், ராஜாவோட விருந்தில் என்னென்ன இருக்கும், ஆடு மாடு குதிரை எல்லாத்தையும் என்ன பண்ணான், வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுறாராம், மோளம் தாளம் என்ன பண்ணுறாரு, வஸ்திரத்தெல்லாம் விரித்து போட்டு பூ மாலை எல்லாத்தையும் போட்டு ஆர்ப்பாட்டமாக இருக்குதான். என்ன பண்ணுறாரா, இன்னைக்கு வரேன்னு சொன்னார் கடவுள், என்ன பண்ணார், வரேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொன்னான். அவனுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் இருந்திருக்கும். என்ன பண்ணுற, கடவுள் எப்படி வருவார், ஜூ மந்திர காலின்னு அப்படி ஜங்குன்னு என்ன பண்ணுறாரு, வந்துடுவார் அப்படின்னு. அப்போ 4 பக்கமும் வழியில் இருக்கும்போது 4 பக்கமும் என்ன பண்ணுறான், ஆள் வச்சு தப்பட்டை கிப்பட்டெல்லாம் அடித்து எல்லாம் பண்ணுறான். ஆனால் எல்லாம் என்ன பண்ணுறான், பசியோட காத்திருக்கான். மணி 1 மணி ஆச்சான், 2 மணி ஆச்சான், 3 மணி ஆச்சான். அங்கே இருக்க பிச்சைக்காரன் வந்து, அப்பா பசி எடுக்குது சாமி, எனக்கு கொஞ்சோண்டு சோறு போடு அப்படின்னு சொன்னான். கடவுள் வரேன்னு சொல்லியிருக்காரு, அவருக்கு போட்டு தான் அடுத்து அவருக்கு போட்டு தான் எல்லா சாப்பாடும், அப்புறமா நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரான். உட்காந்து காற்று வந்துட்டு அவரும் போயிட்டான். மணி சாயந்தரம் ஆயிடுச்சான், 5 மணி ஆயிடுச்சான். என்ன பண்ணிட்டான், 5 மணி ஆயிடுச்சான். அவன் வந்து கடவுள்கிட்ட போயிட்டு திரும்பி கூப்பிட்றானான்.
நீ வரன்னு சொல்லிட்டு வராமல் என்னை ஏமாத்திட்டியே அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு தான் அவர் சொன்னாராம், கடவுள் சொன்னாராம், எப்பப்பா நான் கரெக்டாக குறிச்ச டைமில் கரெக்டாக நான் வந்துட்டேன், 1 மணிக்கு வந்துட்டேன் அப்படி சொல். நீ எப்போ வந்த? இல்லை நீ போய் சொல்கிற அப்படின்னு சொன்னான். இல்லை இல்லை, அந்த பிச்சைக்காரன் போல் நான் வந்தேன்ல, அதுதான் நான் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவனுக்குள்ளே பேதுருக்குள்ளே என்ன நினச்சிருச்சான், நான் மேசியாவை கண்டனே சொன்னோன்னே அவன்கிட்ட என்ன பண்ணிட்டாரு, ஓ பயங்கரமாக இமேஜினேஷன் இருந்திருக்கும். என்ன பண்ணால் இமேஜினேஷன் இருந்திருக்கோன்னே அப்படியே சாலமாக பேர் என்ன பண்ணிட்டார், பேதுருன்னு உன்னை அழைக்கப்படுன்னு சொல்லிட்டார். சொன்னோன்னே திரும்பி என்ன பண்ணிட்டான், போயிட்டான். என்ன பண்ணிட்டான், போனோடனே அப்போ என்ன பண்ணிட்டு ஒரு நாள் அவனுக்குள்ளே மீன் வந்து பிடிக்கிறாரு. என்ன பண்ணுறாரு, மீன் பிடிக்க படகுக்கு போகிறாரு. படகுக்கு போகும்போது அந்த லூக்கா சுவிசேஷம் 5வது வசனம் படிங்க, 5:9 படிங்க. ம் 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 ஹல்லேலூயா. பார்த்தீங்களா 2வது டைம் சந்திக்கிறார். அப்போ வந்து அவனுக்குள்ள பணம் திறமை இருந்துச்சு, ஆள் திறமை வந்துருச்சு, பதவி திறமை இருந்துச்சு. ஆனால் என்னெல்லாம் மீன் பிடிக்க முடியும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு கௌரவம் இருந்துச்சு. என்ன பண்ணுச்சு, இவர் பின்னாடி போனால் என்ன கிடைக்குமோ ஏது கிடைக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு போனவன். ஆனால் அவனுக்கு என்ன தான் திறமை இருந்தாலும் மீன் பிடிக்கிறதுல அவன் ரொம்ப பெஸ்ட்டான குவாலிட்டியான மனுஷன். ஆனால் அவன் முழுவதும் என்ன பண்ணுறான், வலையை போட்டு மீன் போட்டு என்ன பண்ணுறான், பிடிச்சி பிடிச்சி பாரு, கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணலாம், கிடைக்கவே இல்லை. இயேசு எப்போ அவர் படகுல ஏறினாரோ அப்போ திருநாள மீனை கர்த்தர் அவருக்கு என்ன பண்ணார், ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. நீர் உன்னோட வாழ்க்கையில், ஆமாம் நீ நான் காலியாக வந்திருக்காண்டவர், அப்பா நான் வெறுமையாக வந்திருக்காண்டவர், வெறுமையான படகையாக வந்திருக்காண்டவர், என் படகை நிரப்புங்களாண்டவர்னு கேட்கலாமா, என் படகை நிரப்புங்களாண்டவர். அன்னைக்கு வெறுமையை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வாதத்தை பேதுருக்கு கொடுத்தது போல உங்களுக்கு என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெறும் படகை நிரப்புகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வெறும் படங்களை நிரப்ப கர்த்தரா இருக்கார். பார்த்தீங்கன்னா ஒரு படகு நிரப்பணும்னா என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட ஒரு 3 வேலையாச்சும் ஆகணுமா. எத்தனை வேலை, 3 வலை இருந்தால் மட்டும்தான் அந்த படகை நிரப்ப முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாதான் அந்த படகு. ஆனால் ஒரே டைம் அந்த படகு வலையை போட்டோன்னே 2 படகு நிரம்பத்தக்க என் கர்த்தர் அந்த படகை நிரப்பினது போல உங்களோட வாழ்க்கையில் நீ 30 டைம் நீ முயற்சி எடுத்திருந்தாலும் தோல்வியை கண்டாலும் கர்த்தர் ஒரே வலையில் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டது போல அதுபோல ஒரே டைம் கர்த்தர் சந்திக்கிறார் உங்களை பார்த்து. மகனே மகனே, அன்னைக்கு நீ போயிட்ட என்னை கிடைக்கும், இவனை விட்ட பின்னாடி வந்தா என்ன கிடைக்கணும்னு நினைச்சிட்டு போயிட்ட. ஆனா இப்ப நீ ஒன்றுமே இல்லாத நிலைமையில நிக்கிற, ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிற. என்னைட்ட நீ அப்ப நினைச்ச எனக்கு ஆள் இருக்குது, எனக்கு திறமை இருக்குது அப்படின்னு நீ போயிட்ட. ஆனா இப்ப நீ காலியா நிக்கிற, ஒன்றுத்துக்கு உதவாத நிக்கிற அப்படின்னு அவர் கர்த்தர் சொல்லும்போது கர்த்தர் அவருக்குள்ளே வந்து படகு மேலே ஏறி உன்னை அவரை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்காரா. அப்போ என்ன பண்ணணும்னா அவருக்குள்ளே என்ன பண்ணுச்சு, கடவுள் எப்படி இருப்பார் அப்படி இருப்பான்னு அந்த வாஞ்சி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு சொல்லுங்க, கண்களை அப்படியே மூடுங்க. ஏசப்பா, அன்னைக்கு ஆண்டவரே நான் இவர் கூட போனால் என்ன கிடைக்கும், எனக்கு என்ன லாபம், தடையில் மத்தியில் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அன்று சந்தித்த ஆண்டவரே முதல் சந்திப்புல நீ யாரோ என்று நினைச்சிட்டு போயிருக்கலாம். ஆனா இன்று நினைப்பான், நான் மேசிய கண்டேன், என்னை ஆசீர்வதித்தார் என்று. எங்க பிள்ளைகள் வெறுமையான படகா வந்து நிக்கிறாங்களா ஆண்டவரே இந்த உலகத்துல. ஆண்டவரே இந்த உலகத்துல ஆண்டவரே உலகத்தை நம்பி 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 நம்பி, சொந்தத்தை நம்பி 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 நம்பி, பணத்தை நம்பி 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 நம்பி, ஒருத்தவங்க சொன்ன வாக்கை நம்பி 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 ஆண்டவரே அவங்க வீணாய் வந்திருக்காங்க ஆண்டவரே, அவங்க வீணாய் வந்திருக்காங்க ஆண்டவரே. அவங்க படகை நீ நிரப்பும் ஆண்டவரே.
நீ நிரப்பும் ஆண்டவரே. நீ நிரப்புறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன, ஒரு மனிதனை சந்தித்தார். இரண்டாவது சந்திப்பு சந்திக்கும் போது அவர் ரெட்டிப்பான ஆசிரத்துக்குள்ள வழி நடத்தினார். அப்படியே எழுந்திருக்கலாம், அப்படியே எழுந்திருக்கலாம். அப்படியே ஒப்பு கொடுங்க தேவனிட்ட. ஆண்டவரே, அந்த படகு நான் தான்ப்பா. அப்பா, அந்த படகு நான் தான் ஆண்டவரே. காலியாகி வந்திருக்க ஆண்டவரே, வெறுமனையா வந்திருக்க ஆண்டவரே. அப்பா, என் குடும்பத்தை குறித்து அநேக முயற்சியை எடுத்த ஆண்டவரே. ஆண்டவரே, என் தொழிலை குறித்து அநேக முயற்சியை எடுத்த ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த முயற்சிலாம் ஆண்டவரே, என்னோட ஆலோசனையில் ஆண்டவரே, அப்பா நான் இதை செய்திடுவேன், இதை நான் பண்ணிடுவேன், நான் இப்படி பிடிச்சிடுவேன், அப்படி பிடிச்சுன்னு பேதுருக்குள்ள அவனோட தன்னம்பிக்கை இருந்துச்சு. அவன் வரட்டு கௌரவம் இருந்துச்சு. முழுதும் தேடிய ஒரு மீனை கூட அவனால் பிடிக்க முடியல. நீ முழுதும் உன் குடும்பத்துக்காக பிரயாசப்பட்டிருப்ப. முழுவதும் நீ வேதனைப்பட்டிருப்ப. நீ முழுவதும் இந்த பிள்ளைங்க எனக்கு என்ன செய்ததுன்னு நினைச்சிருப்பீங்க. ஆண்டவரே, என் பிள்ளையை குறித்து ஆண்டவரே நான் நம்பிக்கை வச்சேன் ஆண்டவரே. என் கணவரை குறித்து நான் நம்பிக்கை வச்சேன் ஆண்டவரே. அப்பா, என் சொந்தக்காரங்களை வைத்து நான் நம்பிக்கை வச்சேன் ஆண்டவரே. என் பலத்தை வச்சு நான் நம்பிக்கை வச்சேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் நல்லா படித்தவன் என்று என் படிப்பு மேல நான் நம்பிக்கை வச்சேன் ஆண்டவரே. அப்பா, இப்ப நான் வெறுமையா வந்திருக்கேன் ஆண்டவரே. நான் தான் ஒரு படகு, அந்த படகு நான் தான் ஆண்டவரே. அப்பா, அன்னைக்கு அந்த மனிதனை தேடி போனீர்கள் ஆண்டவரே, என்னை தேடி வருவீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, என் படகுல நீ கால் வைப்பீர்கள் ஆண்டவரே. அப்பா, என் கால் வழித்து ஆண்டவரே என்னை நீர் ஆஸ்வதிப்பீர்கள் ஆண்டவரே. அப்பா, என்னை நீர் ஆஸ்வதியும் ஆண்டவரே. என் படகு என்று வாழ்க்கையில நீ வாரும் ஆண்டவரே. என் படகுல நீ பயணம் செய்யும் ஆண்டவரே. என் வியாபாரத்துல நீர் பயணம் செய்யும் ஆண்டவரே. என் கண்ணீர்ல நீ பயணம் செய்யும் ஆண்டவரே. நான் வெறுமையா வந்திருக்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் வெறுமையா வந்திருக்க ஆண்டவரே. வெறுமையா வந்திருக்க ஆண்டவரே. அந்த படகை நிரப்ப கூடும்னா என் கர்த்தர் இப்பொழுது உன் படகை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி என் படகை நிரப்ப வல்லவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. அப்பா, என்ன தேடி நீ வந்திருக்கீங்களா ஆண்டவரே. என்ன தேடி வந்திருக்கீங்களா ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நன்றி ராஜா.